Taste the Daily. ஆந்திராவில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு காரணமாக வரத்து குறைந்ததால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 600 முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையான 25 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி தற்போது 1600 முதல் 1800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரதீப் குமார் வழங்க நாம் கேட்கலாம். பிரதீப் குமார், விரிவான விவரம். ஆந்திராவில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு காரணமாகவும் வரத்து குறைந்ததால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரதீப் குமாரிடம் கேட்கலாம். பிரதீப் குமார், முழு விவரம். வணக்கம் சார். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பான்மையான பகுதியில் சுமார் ஆண்டுதோறும் 30,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, சூளகிரி, உத்தினப்பள்ளி, ராயக்கோட்டை, கிளமங்கலம், தேன்கனிக்கோட்டை, வேப்பனப்பள்ளி, மோச்சம்பள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஆண்டு முழுவதும் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தக்காளி மண்டிகளுக்கும் ராயக்கோட்டில் உள்ள தக்காளி மண்டிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து வியாபாரிகள் தக்காளிகள் கொள்முதல் செய்து தமிழகத்தில் கோவை, சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கும் இப்பகுதியில் இருந்து தக்காளிகள் ஏற்றுமதி செய்து விற்பனைக்கு அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆந்திராவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மழை காரணமாக ஆந்திராவில் இருந்து சென்னை மற்றும் வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய தக்காளி வரத்து முழுமையாக நின்றுள்ளது. அதனால் சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் தற்போது தக்காளி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலிருந்து தக்காளி வாங்கி செல்கின்றனர். இதனால் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் தக்காளி விலை திடீரென விலை அதிகரித்துள்ளது. இப்பகுதியில் வரத்து குறைவு மற்றும் கடும் தக்காளி தட்டுப்பாடு காரணமாக ஏற்கனவே தக்காளி கடந்த வாரம் வரை 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை 25 கிலோ கூடை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தற்போது வரத்து தட்டுப்பாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலும் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போது இப்பகுதியில் வியாபாரிகள் வந்துள்ளதால் 25 கிலோ கூடையானது தற்போது நேற்று வரை 1800 ரூபாய் வரை அதிகபட்சமாக தக்காளி விற்கப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு கிலோ தக்காளி 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை இன்று விற்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது இப்பகுதியிலிருந்து தினந்தோறும் 50 டன்களுக்கு மேலாக தக்காளிகள் திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இப்பகுதியிலிருந்து வியாபாரிகள் ஏற்றுமதி செய்து சென்று வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாகவும் அதிகபட்ச வெயில் மற்றும் பருவமழை காரணமாகவும் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட தக்காளி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது தக்காளி விலை மீண்டும் அதிகரிக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளிகளில் மற்றும் பொங்கல் வரை தக்காளி விலை திடீரென விலை அதிகரித்து காணப்படும். இதனால் தக்காளி விலை மீண்டும் உச்சத்தை அடையும் என இப்படி விவசாயிகள் வியாபாரம் தெரிவித்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார். தக்காளி ஒரு நாளைக்கு 50 டன் வந்துட்டு இருக்குங்க. இது அதிகமாக வர்ற நேரம் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் டிமாண்டு, அதனால் கம்மியாக தாங்க வருது. இப்போ விலைவாசி ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நல்ல மழை வந்துருக்கு. அந்த மழை வந்ததுனால அங்கே செடி பூரா பாதிப்பாயிடுச்சுங்க. தண்ணியில் மூழ்கி எல்லாம் அழுகிடுச்சு. அதில் சென்னை பார்ட்டி, வேலூர், அரக்கோணம் எல்லா பார்ட்டிங்களும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய தேவைகள் நல்லா குவாலிட்டி எங்ககிட்ட நல்லா இருக்கனால அவங்க விலை பார்க்காம எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா விலை லாஸ்ட் வீக் 500லேருந்து ஒரு 700-800 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 டேஸில் இருந்து 1000, 1300, 400 போச்சு. நேற்று 1800 ரூபாய் வரையும் டாப் போச்சுங்க. குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு தக்காளிக்கும் விலை போயிட்டுருக்குங்க. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.